இப்ப இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, இல்ல வருகை வரப்போகுது, ரொம்ப சீக்கிரமா வருகை வரப்போகுதுன்றது உங்களை விட ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அதை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாரு. அதினத்தின் காலத்துல ஊழியக்காரனை அவர் எழுப்புகிறார். நாம எதையுமே தீர்மானிக்க கூடாது, நாம டிசைட் பண்ணக்கூடாது, நாம உடனடியா மேல வரணும்னு நினைக்க கூடாது. அன்னைக்கு எப்படி தாவீதை செலக்ட் பண்ண ஆண்டவர் அவன் ராஜாவாகிறதுக்கு ஒரு காலம் வச்சிருந்தாரோ, அதே மாதிரி இன்னைக்கும் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார். அது 10 வருஷமோ 15 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அது கர்த்தர் நியமிச்சிருக்கிற காலம். பவுல் 3 வருஷம் காத்திருந்தார், அப்போஸ்தலர்கள் 3.5 வருஷம் காத்திருந்தாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு அப்படி காத்திருக்குதல் இருக்குதா? உடனடியாக நாம மேல வந்துடணும். மக்களின் உரிமை, இது உரிமை போராட்டம் நடத்துற இடம் இல்லை ஊழியம் என்பது. இன்னைக்கு ஊழியத்துக்குள்ள என்னன்னா, எனக்கு பிரிச்சு கொடுங்க, ஊழியத்தை பிரிச்சு கொடுங்க, அப்புறம் ஒரு ஆராதனையில அந்த ஜபத்தை அவருக்கு கொடுங்க, கடைசி ஜபத்தை இவருக்கு கொடுங்க, நடுவில் செய்தி அவருக்கு கொடுங்க. போடும் போதே ப்ரோக்ராம் ஷெடியூல் போடும் போதே நம்ம எப்படி போடுறோம்? வர எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்லைன்னா அவங்க கோச்சிப்பாங்க, எனக்கு ஒரு ப்ரேயர் கொடுக்கல, எனக்கு ஒரு பெனிடிக்ஷன் சொல்றது கூட எங்களை விட மாட்டேங்கிறாங்க, என்ன மரியாதை. இதுல என்ன மரியாதை இருக்குது? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவர்களா கூப்பிட்டு கொடுப்பது வேறு, அவர்களா அழைத்து நம்மளை கனப்படுத்துவது என்பது வேறு, நாம எதிர்பார்ப்பது என்பது வேறு. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு நிறைய ஊழியர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிருக்கிறது. இதுதான் பிசாசு செஞ்சிருக்கிற தந்திரம். பிசாசுடைய ராஜ்யம் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது, அவன் ஒரு மனதோடு இருக்கிறானாமா, தனக்கு தானே பிரிந்திருக்க மாட்டான்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு நம்ம ராஜ்யம் ஏன் கட்டப்படலை? கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு ஏன் இத்தனை கஷ்டம் ஆகுது? நமக்கு நாமே பிரிந்திருக்கிறோம் எல்லாரும். இன்னைக்கு ஒரு ஊழியர்களுக்குள்ள இன்னொரு ஊழியர்களுக்குள்ளும் சமாதானம் இல்லை, ஒரு டினாமினேஷனுக்கும் இன்னொரு டினாமினேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாரும் ஒரே உபதேசத்துக்குள்ள தான் இருக்கிறோம், ஆனா இன்னொரு டினாமினேஷன் நம்ம மனதளவில் அவங்களை வெறுக்க தொடங்குறோம். சபைகளுக்குள்ள எல்லாம் ஒரு உபதேசத்துக்குள்ள இருக்கிற சபைகள் தான். அவங்க ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டாங்கன்னா உடனே அவங்க மேல நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது. ஏன் இது என்ன நம்ம பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறோம், வியாபாரம் பண்றோமா? இல்லையே. ஒரு மளிகை கடைக்காரன் இன்னொரு மளிகை கடை வச்சா கோவப்படுறது இல்லை. இன்னைக்கு 2 MNC கம்பெனி வந்தா கோவப்படுறது இல்லை, அவன் இன்னும் நிறைய வரட்டுங்கிறான். ஒரு சேனலுக்கு இன்னொரு சேனலை பத்தி இல்லை, அவங்களுக்குள்ள போட்டி இருக்குது, அவ்வளோ பொறாமை கிடையாது. அந்த சேனல் ஒளியணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை, அதை விட நான் நல்லா கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. 250 சேனல் இருக்குது, 250 சேனல் காரணம் என்ன செய்யறாங்க? ஒரு டிவிக்குள்ள உட்காந்து மெசேஜ் கொடுக்குறாங்க, ஒரு டிவிக்குள்ள உட்காந்து ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு மனம் இருக்கு பாருங்க. ஒரு செட்டாப் பாக்ஸ்க்குள்ள 250 சேனல் இருக்கு, ஆனா ஒரு ஏரியாக்குள்ள 2 சபை இருக்க முடியாது. உடனடியாக அவங்களுக்குள்ள ஒரு மனத்தை பிசாசு கெடுத்துறான். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஏரியாவில் தொடர்ந்து போனோம்னா அது நகை கடை ஏரியான்னு சொல்றாங்க. வரிசையா ஒரு 20 கடை நகை கடை இருக்குது, அத்தனையும் நகை தான் விற்கிறாங்க. அத்தனை கடைக்காரனும் இந்த கடையெல்லாம் ஒளிஞ்சா நல்லா இருக்கும், நான் மட்டும் இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது. ஒரு ஏரியாவுக்கு போய் பாருங்க, வெறும் துணி கடையா இருக்குது. அந்த ஏரியால 300 துணி கடை இருக்குது. ஒரு துணி கடைக்காரன் கூட அடுத்த துணி கடைக்காரன் ஒளியிட்டோம், நான் மட்டும் இருக்கட்டும் நினைக்கிறதே இல்லை. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், இந்த சமையல் பண்ணி கொடுக்குறவங்க ஜனங்களுக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறவங்க, அதில் வரிசையாக 4 மெஸ் இருக்கு. அதில் ஒரு மெஸ்ஸில் சமைக்கும் போது தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்ச உடனே மற்ற 3 மெஸ்ஸுக்காரங்களும் ஓடுறாங்க. ஓனர்கள் ஓடி போய் தண்ணியை மொண்டு ஊத்துறாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே நிற்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, இந்த 3 மெஸ்ஸுக்காரங்களும் அழியட்டும் ஒளியட்டும், மிஞ்சி போனா மிச்சம்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்காம, அவனும் சக நம்ம கூட இருக்கக்கூடியதான ஒரு தொழிலாளி, அவனுக்கு ஒரு நஷ்டம் வருதா நமக்கு வந்த நஷ்டம் மாதிரி தானேன்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு இந்த 3 பேரும் தங்களால் இயன்ற காசை போட்டு அந்த 4வது மெஸ்ஸுக்காரனுக்கு கூரை போட்டு கொடுத்தாங்க. நான் இதை கண்ணால பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு மனம் நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு நமக்குள்ள எல்லாமே மக்களின் உரிமை. இது இந்த ஏரியா என்னது, இந்த ஏரியாக்குள்ள நீ ஏன் வந்த, இந்த ஏரியாக்குள்ள நீ எப்படி ஊழியம் பண்ணலாம், ஏன் சர்ச் எதிரில் நீ எப்படி போஸ்டர் ஓட்டலாம், ஏன் ஏரியாக்குள்ள நீ எப்படி காஸ்பல் சொல்லலாம், ஏன் யார் பிரிச்சு கொடுத்தது ஏரியாவை? யார் பிரிச்சு கொடுத்தது? பிரிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு முதல்ல அதிகாரம் கொடுத்தது? இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படவே கட்டப்படாது. இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் ஆத்துமாக்களை பிசாசு ஈஸியா தட்டிட்டு போயிடுவான். இன்னைக்கு நமக்குள்ள பாருங்க, ஒரு ஏரியாவில் 100 சபை வந்தாலும் அதுக்கு தேவையான ஆத்துமா இருக்குது. லட்சக்கணக்கில் ஆத்துமா ரட்சிக்கப்படாம இருக்கு. ஒவ்வொரு நகரத்துக்குள்ளையும் 1000 கணக்கில் ஆத்துமா ரட்சிக்கப்படாம இருக்குது. ஆனா சபைக்குள்ள பாருங்க 100-200 தான் இருக்கு. அந்த இடத்துல பாருங்க ஒரு 3 சபை தான் இருக்கும். ஆனா 3 சபைக்காரங்களும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நீ ஏன் இங்க வந்த, இந்த ஏரியாக்குள்ள நீ ஏன் வந்த, நாங்க தான் ஏற்கனவே சர்ச் வச்சிருக்கிறோம். ஏங்க நீங்க வச்சிருக்கிற 100 ஆத்மாவை நீங்க வச்சுக்கோங்க, அவன் ரட்சிக்கப்படாத இன்னொரு 100 ஆத்மாவை எடுத்துட்டு போறான். ஏன் வந்தா என்ன? அப்படி ஒரு யாராவது ஒருத்தர் வந்தாங்களா, போய் என்கரேஜ் பண்ணுங்க, வாங்க எங்க சர்ச்சில் 100 பேர் இருக்காங்க, இன்னும் இந்த ஏரியாவில் 1,50,000 பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஊழியம் பண்ணுங்க, அந்த ஒரு 100 பேரை நம்ம எடுப்போம். வரவங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? உடனடியாக
மற்ற சபையிலேருந்து வரக்கூடியவங்கள உடனே கேதர் பண்ணுறது. ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு வராங்க, ஏதோ காரணத்துக்கு வராங்க, அவங்கள விசாரித்து என்ன காரணத்துக்கு வந்தாங்கன்னு பார்த்து அது ஏதுவான காரணமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏதுவில்லாத காரணமாக இருந்தால் திருப்பி அனுப்பி விட்டுறணும். அதை விட ரொம்ப முக்கியம், அடுத்த சபை விசுவாசி வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? ஏன் அங்கே போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுறது, அவங்க வீட்டில் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன்னு சொல்லி கேட்கறது? இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? லவோதிக்கேயா கடைசி காலத்தில் சமாதானம் இல்லை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போய் சபைகள் இன்னைக்கு ஒரு நற்குணம் கூட கிடையாது. இன்னைக்கு எப்படி போட்டி போட்டுக்கிட்டு ஊழியம் பண்ணுறோமா? இல்லை, போட்டி போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறோம். நான் சபையை பற்றி மட்டுமே பேசவில்லை, எல்லா ஊழியங்களையும் குறித்து சொல்லுகிறேன். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு, சபைகளுக்குள்ளே போட்டி பொறாமை, ஊழியர்களுக்குள்ளே போட்டி பொறாமை. ஒரு பகுதியில் கேள்விப்பட்டேன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள இந்த சுவிசேஷகர் வர முடியாதான், அவர் பிரித்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி இந்த ஏரியாக்குள்ள இந்த சுவிசேஷகர் வர முடியாது. 2 பேரும் அந்த ஏரியாவை பிரித்து வச்சுக்கிட்டாங்க. பிரித்து வச்சுக்கிட்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இவரும் கூட்டம் நடத்துவார், அவரும் கூட்டம் நடத்துவார். ஆனால் அங்கே இருக்கிறவர் இங்கே போஸ்ட் ஓட்டக்கூடாது, இங்கே இருக்கிறவர் அங்கே போஸ்ட் ஓட்டக்கூடாது. எப்படி இந்த ஊழியம் வளரும்? எப்படி அந்த இடத்துல ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும்? எப்படி கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்மானம் பண்ணணும். நாம் இன்னொரு ஆள் வரானா சந்தோஷமா வரவேறுங்க, நீங்களும் வாங்க சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், ஒரே ஏரியாவில் ஊழியம் பண்ணுறோம், நம்மளாம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், ஒரு மனதோட ஜோம் பண்ணுவோன்னு சொல்லுங்க. உங்கள் ஊழியமும் வளரும், அந்த ஏரியாவில் ஆத்மாக்களும் அதிகமாக அறுவடை நடக்கும். சபை வரக்கூடாது நினைக்க ஆத்மா ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை ஒரு சபை வந்து ஒரு 10 ஆத்மா புது ஆத்மா வந்துட்டா பரலோகத்துக்கு சந்தோஷம் தானே. இன்னைக்கு நம்ம ஏன் அதை அனுமதிக்க மாட்டோம்? அதான் சொல்லுவேன், ஒரு ஏரியா முழுக்க சபையாய் மாறினாலும் நல்லது, இருக்கிற அத்தனை பேரும் எவாஞ்சலிஸ்டாய் மாறினாலும் நல்லது. அப்படியும் பத்தாது. ஏன் 700 கோடி மக்கள் இருக்கிற பூமி இது, இங்கேயே 130 கோடி பேர் இருக்கிறாங்க. சபை வளர்ந்துருக்கு, ஆத்மா லிஸ்ட் அப்படியே தான் இருக்குது. 10,000 ஆத்மா இருந்த இடத்துல இன்னும் 10,000 ஆத்மா தான் இருக்கு. ஆனா 100 சபை இருந்த இடத்துல 150 சபையா மாறி இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? சபைகள் பெருகி இருக்கு, ஆத்ம ரட்சிப்பு நடக்கல, சபைகள் பிரிஞ்சு இருக்குது. ஒரு தீர்மானம் எடுக்கணும், இனிமேல் எதுக்காகவும் உரிமைக்காக போராட மாட்டோம், யாருக்காரங்க ஒரு மனதை நம்ம கெடுக்க மாட்டோம். ஒரு ஊழியக்காரங்க கூடுகையில் போய் உட்கார்றோமா, உட்காரும் போது ஒரு ஊழியக்காரர் மேல இன்னொரு ஊழியக்காரோடு வஞ்சனையோடு அல்லது வெறுப்போடு கூட அல்லது அவர் மேல கோபத்தோடு கூட உட்கார்ந்தீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது, ஜெபம் கேட்கப்படாது. தீர்மானம் எடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஊழியக்காரோட கொஞ்சம் உங்களுக்கு ஒப்புரவாக முடியாம இருக்குதா, நேரடியாக போய் பேசுங்க. உங்களோட எனக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் வாங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க ஏரியால மிகப்பெரிய அளவில் எழுப்புதல் வரும். நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு பிசாசை விரட்டினார்கள். அந்த பிசாசை விரட்டும் போது அந்த பிசாசு ஓடும் போது சொன்ன வார்த்தை, இந்த கார்னர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அந்த கார்னர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், இந்த 2 பேரும் இருந்துகிட்டு இந்த ஏரியாக்குள்ள என்ன வர விடாம பண்றாங்க. அந்த பிசாசு சொன்ன வார்த்தை. அந்த 2 ஊழியக்காரர்களும் அந்த காலத்துல சமாதானமா இருந்தவர்கள். அவர் சர்ச்சில் ஞானசானம் கொடுக்க இடம் இல்லைன்னு இவர் சர்ச்சில் கூட ஞானசானம் கொடுப்பார். இவர் என்ன செய்வார், இவர் சபையில் கூப்பிட்டு ஒரு நாள் பிரசங்கம் பண்ண சொல்வார். அவர் வீட்டில் ஃபங்க்ஷனா இவரை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு மனதோட அவங்க ஊழியம் பண்ண காலத்துல பிசாசு சாட்சி சொல்லுச்சு, இந்த 2 பேரும் 2 மூலையில உட்காந்துக்கிட்டு என்னை இங்க கிரியை செய்ய விடாம தடுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த 2 ஊழியர்களும் பிரிஞ்சு போனாங்க, அங்க பிசாசு கொண்டாட்டம் போடுது. அதை தான் சொல்றேன், நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதே மாதிரி விசுவாசிகளுக்கும் சொல்றேன், சபையில எனக்கு அந்த போஸ்டிங் வேணும், இந்த போஸ்டிங் வேணும், அந்த பதவி வேணும், என்ன செக்ரட்டரி ஆக்கணும், ட்ரெஷரர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சபையை போய் கலகம் பண்றது, பாலிடிக்ஸ் பண்றது, சபைகளுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறது. இன்னைக்கு உலக அரசியலை விட சபை அரசியல் மோசமான அரசியல் இருக்கு. சபைகளுக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஒரு கமிட்டி எலெக்ஷன் நடக்குதுன்னா அவங்க பண்ற கேன்வாசிங் ரொம்ப அநியாயமா இருக்குது. வீடு வீடா போய் என்ன தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி அங்க கேஸ்டிசத்தை பத்தி பேசி நம்ம ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரங்கன்னு பேசி என்ன நடக்குது? அதனால தான் கர்த்தர் சபையை பார்த்து கண்டிக்கிறார். இன்னைக்கு சபைகள் இவ்வளவு தூரம் ஒரு அடைக்கப்பட்ட காலத்துக்குள்ள வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். சபைகளுக்குள்ள நடந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகம், ஊழியர்களுக்குள்ளே நடந்தது அதிகம். அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, கொஞ்ச நாள் எல்லாம் திருந்துங்க, உங்களை சுய பரிசோதனை பண்ணுங்க. நல்ல ஊழியம் பண்ணீங்க சந்தோஷம், முதல்ல உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க, எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கிறோம் பாருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அதை நம்ம என்னைக்கு சரிப்படுத்துகிறோமோ, என்னைக்கு அதை சரி பண்ணி இந்த ஒரு மனதுக்குள்ள வரோமோ, அந்த ஒரு மனதின் ஆவி, அதான் அவர்கள் ஒரு மனப்பட்டு கூடி வந்திருக்கையில் தான் எழுப்புதல் வந்துச்சு. இன்னைக்கு எழுப்புதலை பேசக்கூடியவங்க ஆளாளுக்கு தனித்தனியா எழுப்புதலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு எழுப்புதல், அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம், 2 பேரும் சேர்ந்து எழுப்புதல் கூட்டம் நடத்த மாட்டாங்க. ஏன்? ஐயோ அவருக்கு நமக்கு ஒத்து போகாது. எப்படி எழுப்புதல் வரும்? 120 பேர் ஒருமனப்பட்டிருக்கிறாங்க, அதனுடைய விளைவு எழுப்புதல் வந்தது.
இன்னைக்கு என்ன நடக்குது? எழுப்புதல்னு பேசுறவங்களுக்குள்ளேயே ஒரு மனம் இல்லை. ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொன்னார்கள், நான் சொல்லி முடிக்கிறேன். 5 ஊழியக்காரர்கள் சேர்ந்து எழுப்புதல் பண்ணாங்க. 5 பேருக்குள்ளேயும் ஒரு மனம் இல்லை. முடிஞ்ச உடனே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை. இந்த ஒரு மனம் என்னைக்கு வருதோ, இந்த உரிமை போராட்டம் என்னைக்கு நிக்குதோ, சபைகளுக்குள்ள என்னைக்கு இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் போய் நாம கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டணுங்கிற தீர்மானம் எடுக்கிறோமோ, அன்னைக்கு தான் மிகப்பெரிய எழுப்புதல் வரும். காதுள்ளவன் கேட்க கடவன். நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார்.